மூத்த கலைஞர் ரோபோ சங்கரன் இங்க இருக்காரு. ஐயோ பின்னிட்டார் அண்ணன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. எப்ப இருந்து இது? அது ஜூம்பா ஆடும்போது கலைஞ்சது. ஆமா இப்போ இன்னைக்கு ஆடினாரு ஜூம்பா. ஆமா ஜூம்பா. அதாவது ஜூம்பா எப்படி எந்த டான்ஸ் வந்து வந்தது, சில்க் சுமிதா மேம் டான்ஸ் வந்து ஜூம்பா வந்து எப்படி பண்ணதுன்னு பண்ணி காட்டினாரு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஜார்ஜ் அண்ணா, சேதுண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையுமே பார்த்ததுல. பழனிண்ணா எல்லாரையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷம். தீபன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதான் எதுவுமே சொல்லி அவரை கிட்ட உட்காந்துக்கனால கேமராமேன் அசன் நினைச்சாங்க திவாகரன் பாத்துக்கீங்களா? திவாகரன் இப்பதான் வெளில பாத்துட்டீங்களா? ஏ வாட்டம்ல திவாகரன் சிரிச்சா போச்சு திவாகரன். ஹலோ இது எதுல வருது? ஏதாவது ஜோக்ல வருதா இல்ல எதுல வருது? இப்பதான் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய சிரிப்புக்கு காரணமா இருந்திருக்கீங்கன்ட்டு. ஆமாய்யா. அதுக்கு அதை உடச்சுட்றோம். ஐயா அப்படிலாம் இல்லையா? இப்போ தொலைக்காட்சி ஃபீல்ட்ல இருந்து இப்போ தொடர்ந்து நீங்க நிறைய திரைப்படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கய்யா. ஆமா இப்போ உங்க படங்கள்ல அடுத்த படங்கள்ல இந்த டீம்ல இருந்து யாரையா பயன்படுத்த போறீங்க? ஆல்ரெடி வந்து நான் ரோபோ அண்ணன் கூடயும் தங்கதோர கூடயும் நடிச்சிருக்கேன் நான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் என் மனசுல அப்படியே எடுத்துட்டு இருக்கு. இல்ல அந்த மாதிரி இல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் என் மனசுல இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய பண்ணணும்னு ஆசை. ஸோ அது காலமும் நேரமும் டைரக்டரும் ப்ரொடியூசரும் அதை முடிவு பண்ணும்போது கண்டிப்பா சேர்ந்து பண்ணிடுவேன் நான்.